உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். தமிழ்நாடு லாரி சங்க கூட்டமைப்பு தலைவர் திரு யுவராஜ் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். யுவராஜ் சார் வணக்கம். இப்போ நீங்க திரையில பார்த்து கொண்டிருப்பீங்க, அதாவது கிட்டத்தட்ட இன்னமும் கூட வசூல் 42% ஆகல சுங்கச்சாவடியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கு ஆர்டிஐ. இப்போ இந்த நிலையில நீங்க உங்களுடைய தரப்புல இருந்து நீங்க என்ன பதிவு செய்ய விரும்புறீங்க சார்? அதாவது இது 5 மாதத்துலதான் இந்த 500 சில்லற கோடி வசூல் பண்ணதா போட்டிருக்காங்க. அதாவது இந்த ரோடு இப்ப வைடன் பண்ணாங்கல்ல, இந்த இரும்புலியூர் டு பர்னூர், அந்த 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 இடம் தான் ப்ராப்ளமா இருக்கு. அதுதான் இப்போ இஷ்யூ. அதாவது எப்படின்னா, இந்த வைடன் பண்ணதுக்காக போட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இது காலாவதியான சுங்கச்சாவடிகள் அப்படின்றத தமிழக அரசு 3 ஆண்டுக்கு முன்னாடியே இது காலாவதியான சுங்க சாவடி இதை எடுக்க வேணும்னு ஏற்கனவே அரசு சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றி மத்திய மந்திரி கிட்ட வழங்கப்பட்டது. இப்பொழுது இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணது கொஞ்சம் வச்சுட்டு, இதுதான் இந்த நூதன காலாவதியான சுங்க சாவடிகள் தமிழகத்துல 32 சுங்க சாவடிகளையும் இது மாதிரி இந்த ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அந்த பணம் வசூல் பண்ணோம், எங்களுக்கு பாக்கி இருக்குன்னு இந்த காலாவதியான சுங்க சாவடிகளை மத்திய அரசு தன் கையிலே வைத்துக் கொண்டு திருப்பி மேலும் மேலும் வசூல் செய்யறாங்க. இதுதான் நூதன கொள்ளை நடைபெறுகிறது இந்த சுங்க சாவடியில. அதான் இது அரசு தமிழக அரசு இந்த காலாவதியான சுங்க சாவடிகள் கண்டு எடுத்த பிறகு இதுக்கு ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ்ஓ இல்ல ரிட்டையர்டு நீதி அரசர் வச்சு இந்த காலாவதியான சுங்க சாவடியில என்னென்ன பிரச்சனை இருக்கு, இது எவ்வளவு நாள் இது இருக்கு, எவ்வளவு பணம் செலுத்தணும், இத முறையா அதை கண்டறியணும். இது இல்லாத இன்னைக்கு சுங்க சாவடிகள்ல இப்போ இதோட பிளாக் ஸ்பாட் எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த ஆர்டிஐல. விபத்துகள் நிறைய. இந்த சாலையே சுங்கசாவடி எடுக்கணும்னு நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா இது டிராபிக் ரோடு. இப்போ பாத்தீங்கன்னா அங்க இருந்து தாம்பரத்துல இருந்து ஒரு 10-15 சிக்னல்ஸ் இருக்கு. இது பழகிடுச்சு மக்களுக்கு. 20 ஆண்டுகளாக இந்த ரோடு இது இன்னமும் இதை காலாவதியான சுங்கசாவடியை வைத்துக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இதுல வசூல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறது நாங்க கடுமையா எதிர்க்கிறோம். இதை தமிழக அரசு தான் இத ஒரு விசாரணை பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் நாங்க. சரி, இப்ப 19 ஆண்டுகள் 5 மாதங்கள் அப்படின்னு குறிப்பிடும் பொழுது இப்ப இத்தனை வருடங்கள்ல இந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சி தகவலை வெளிவராதற்கான காரணமும் என்னவா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இப்ப இந்த தகவல் வெளிவந்ததுக்கு அப்புறமா இதன் மூலமா வாகன ஓட்டிகளுக்கு இவ்வளவு நாள் இருந்த சிரமங்கள் வெளிவரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? அதாவது 19 ஆண்டுகள்ல ஒரு நாளைக்கு இந்த சுங்கசாவடியில 24 லட்சத்துல இருந்து 30 லட்சம் ரூபாய்க்கு மேல வசூல் ஆகக்கூடிய ஒரு சாலை இது மிகப்பெரிய கலெக்ஷன் ஆகுறது. இப்போ மதுரவாயிலாவது 15 லட்சம், பர்னூர் இது நம்ம சூரப்பேட்டு கம்மி, இது அதிகமா வசூல் ஆகக்கூடிய இடம். இந்த சாலை இந்த 19 ஆண்டுல விரிவாக்கமே பண்ணல. இன்னும் இந்த சாலை பாத்தீங்கன்னா அந்த 4 வழி பாதையே தான் இருக்கு. இப்பதான் 8 வழி பாதை பண்ணிருக்காங்க. ஆகவே இது ஏற்கனவே வசூல் பண்ண பணமே நிறைய இருக்கு. இதுலதான் அந்த சாலை போட்டிருக்கணும். ஆனா இவங்க இப்ப மென்ஷன் பண்ணி இருக்கிறது இதுக்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறது அதுதான் இருக்கும். 5 மாதத்துல இவ்வளவு பணம் வசூல் பண்ணிருக்கோம், இன்னும் இவ்வளவு வசூல் பண்ணோம்னா இந்த 5 மாதமா தான் இப்ப இந்த ரோடு பயன்பாட்டுக்கு கொடுத்திருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ண ரோடு அதுதான் இருக்கு. ஆகவே இந்த 19 ஆண்டுல இந்த சாலை ஏற்கனவே திருச்சி இது ஏற்கனவே ரோடா இருந்ததே புதுசா ஃபார்ம் பண்ணல. பழைய ரோடு வைடன் பண்ணாங்க, அவ்வளவுதான். இதுல 19 ஆண்டு வசூல் பண்ணதுலயே நிறைய பணங்கள் எடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா இவங்க இப்ப சொல்லி இருக்கிறது அரசு தான் இத கேள்வி கேட்கணும். அரசு இதுல தலையிட்டு தனி விசாரணை ஏதாவது பண்ணாதான் இதுக்கு ஒரு பதில் கிடைக்கும். இது மாதிரிதான் எல்லா டோல்லயும் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இத கண்டு அறியணும்னா நம்ம என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் இல்லை. அதாவது செலவு கணக்குல இவங்க நிறைய காட்டுறாங்க. இப்ப இந்த சுங்கசாவடி நீங்க டிவிலே பாருங்க, எங்கேயுமே டாய்லெட் வசதி சரியா இல்லை,
அந்த ஆம்புலன்ஸ் கிடையாது, டோ வண்டி கிடையாது. ஒரு விபத்து நடந்தா அவங்க வந்து 108க்கு தான் போன் பண்ணி வண்டி வர வைக்கிறாங்க. இப்போ ஒரு விபத்து நடந்தா கிரேன் வந்து அவங்க அப்ப தனியார் கிரேன் நம்பர் தான் அங்க எழுதி இருக்காங்க. இது இல்லாத பராமரிப்பு இல்லை. சைடு அனிமல் கிராசிங் இதெல்லாம் நிறைய இங்க விபத்துக்கள் நிறைய. இந்த மாதிரி இதெல்லாம் கண்டறியணும்னா மாநில அரசு தனி ஒரு அதிகாரி போட்டு இந்த மாதிரி முறைகேடுகள் சுங்கச்சாவடியில நடக்கூடிய முறைகேடுகளை தட்டி கேட்க மாநில அரசு தான் பண்ணணும். இல்லைன்னா மாநில அரசு பொதுமக்கள் கூட இணைந்து இந்த திமுக அரசு ஒரு போராட்டத்தை அறிவிச்சுதான் இது மாதிரி டோல்ல நடக்கூடிய முறைகேடுகளை கேட்க வேண்டும். ஏன்னா நாங்க தொடர்ந்து லாரி உரிமையாளர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இப்பொழுது இந்த சுங்கச்சாவடியில நடக்கூடிய முறைகேடு தமிழகத்துல ஓடக்கூடிய 28 லட்சம் நேஷனல் பர்மிட் லாரிகளை ஒரு வாரம் நிறுத்தினாவே மத்திய அரசுக்கு கடுமையான எதிர்ப்பை காட்ட முடியும்னு இப்போ நாங்க பேசி கொண்டிருக்கிறோம். இதுக்கு வணிகர்களுடைய ஆதரவு கேட்டிருக்கோம், பொதுமக்கள் ஆதரவு கேட்டு இந்த மாதிரி முறைகேடுகள் நிறைய நடைபெறுவதை நாங்க தடுக்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கோம். நன்றி நன்றி யுவராஜ் சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.